கை மாஞ்சிரமா கலை மனிதனாக பிறந்த ஒவ்வொருவனும் அள்ளி அள்ளி பருக வேண்டிய அமிர்தமடாது. ரசிக்க ரசிக்க இணைக்கும் தீஞ்சுவையினை தீண்ட கூசுகிறார். இந்த
கொண்டோம். அதாவது இந்த புள்ளிமான் வந்தவர் நீ உன்னை உயிரோடு விடுவது யார் தெரியாது. கோபத்தை அடக்கிக் கொள்ளும். சரி புரிவே உன்னுடைய வார்த்தை பிரகாரம் உன்னுடைய வார்த்தை பிரகாரம் எனக்கு இந்த யமுனை ஆற்றிலே ஜலம் என்று சொல்லக்கூடிய நீரை தந்ததே உண்டானா நான் இப்போதே இந்த பிரச்சனையை விட்டுவிட்டு நான் செல்கிறேன். அப்படியா? அதாவது செல்ல வேண்டாம். இந்த தினத்தில் மாறாகப்பட்டது. இந்த தினத்திலே எங்களுடைய அதாவது இந்த நதிக்கரையிலே விளையாடி கொண்டிருப்பது இந்த குழந்தைகள். ஆமா இல்லையா? அவனுக்கு சொந்தமான மாடு அது. சரியா? எனக்கு குடிப்பது கோபத்தை அழைக்க வேண்டும். அப்படியே அந்த கோபத்துக்கு எனக்கு குடிப்பதற்கு செல்ல வேண்டும். ஓஹோ அப்படியா? ஆமா அண்டா குண்டா எங்கோ சண்டா குண்டாவா அப்படி எனக்கு ஜலம் தருகிறேன் என்று மனத்திற்கு அழைத்து செல்கிற போது இந்த அண்டா இருக்கிறது. இந்த அண்டாவை பார்த்தால் ஜலத்தில் தண்ணீர் சொந்தமான குண்டா போல் இருக்கிறது, அண்டா போல் இருக்கிறது. இது என்ன காரணம்? எப்படி நீ சொல்லுகின்றாய்? இதுல என்ன இருக்கு தெரியுமா? இந்த அண்டாவை பார்த்தால் அதிவர்மாவுடைய ஆளக்கூடிய அதிவர்மராஜன் தன்னுடைய மகன் என்று சொல்லக்கூடிய அம்பிகாவதிக்கு சீதனமாக கொடுத்தது இது அண்டா. அதே அதிவர்மாவுடைய ஆளக்கூடிய அதிவர்மராஜன் அமராவதிக்கு சீதனமாக கொடுத்தது குண்டா. இது ரெண்டும் எங்க மாமனார் முத்திரை போட்டுக்குது. மாமனார் பேர் எழுதி முத்திரை போட்டு இருக்குது. அதனால இது எனக்கு சொந்தமானது. இது எப்படி உங்களுடைய மடத்திற்கு வந்தது? எங்களுடைய ஆசிரமத்துக்கு எப்படி வந்தது? அதாவது இன்று தினத்திலே யமுனா நதி கரையிலே வந்து நான் சிவனை கோரி தவத்தில் தவம் செய்து கொண்டேன். தானபானம் செய்கிற போது அப்படி தவம் செய்கின்ற போது இன்று தினத்திலே பார்த்தா இந்த அதாவது நதிக்கரையிலே அதாவது இந்த அண்டாவிலே நீந்தி கொண்டு அண்டாவாகப்பட்டு வந்தது. சரி இரண்டு வந்தது. இதுல அண்டாவும் குண்டாவும் மட்டும்தான் வந்துச்சா? வேற ஏதாவது வந்ததா? அப்படியா? அதாவது அண்டாவில் ஒரு குழந்தையாக வந்தது, ஆண் குழந்தை. அண்டாவில் ஆண் குழந்தை வந்து சொல்லுகின்றா இல்லையா? அந்த குண்டாவில் ஒரு பெண் குழந்தை வந்தது. அது எங்க இருக்கிறது? அதாவது என்னுடைய ஆசிரமத்தில் தான் அதாவது வளர்ந்து கொண்டிருக்கிறது. கூப்பிடுங்க. அப்போ யமாவதி இந்த தினத்துல சரி அதாவது நீங்கள் வந்து என்னுடைய ஆசிரமத்தில் நான் பிறந்தது எப்படி? எனக்கு தாய் தகப்பன் இல்லாத உலகத்திலே எனக்கு தாயும் கிடையாது, எனக்கு தந்தையாரும் கிடையாது. அப்படிப்பட்ட தாயுடைய அரவணைப்பும் கிடையாது, தந்தையாருடைய அரவணைப்பும் கிடையாது. தாயும் இல்லை தந்தையும் இல்லை. அப்பேற்பட்ட உறவு இல்லாமல் வாழ்ந்து கொண்டு ஏன் என தடுக்கிறார்? அதனால இந்த கோபத்தை கொஞ்சம் அடக்கிக் கொள்ளும். கோபத்தில கொள்ளாத ஒரு வியாதி. ஆமா, கோபம் என்பது கொள்ளாத ஒரு வியாதி. சரி, அதனால இந்த தினத்திலே இந்த சிஷியனாகப்பட்டவன் இந்த தினத்திலே அதாவது நீங்கள் இந்த யமுனா நதி கரையிலே கொண்டாடுவோ அதாவது பெண் குழந்தையோ இந்த அண்டாவும் குண்டாவும் எனக்கு சொந்தமானது. இது என் மாமனார் வீட்டு சொத்து. யார் சொத்து? மாமனார் சொத்து. இதுல ரெண்டு குழந்தைகள் வந்துச்சுன்னு சொல்ற பச்சா, அந்த ரெண்டு குழந்தைகள் அந்த ரெண்டு குழந்தைகளும் இதுதான். ஓஹோ, இந்த குழந்தை மான கொண்டவன் உயிரோடு நிறுத்துங்கள் உங்க சண்டையே. இவன் அண்டாவிலே வந்தவன். இவனுக்கு என்ன பெயர்? அதாவது இந்த தினத்தில் அண்டாவில் வந்தவனுக்கு பெயர் வந்து கங்காதரன். அது குண்டாவில் வந்ததற்கு அதாவது யமாவதி. சரி, ரெண்டு எங்களுக்கு சொந்தமான கழுத்தால் இருக்கிறது. ரெண்டு முறை தப்பிச்சுட்டான். ஒரு நாள் இருக்குது. என்ன நடக்கிறது தெரியவில்லையே. சரி, இதுல ஏதோ சூழ்ச்சி அடிக்கிறது. சூழ்ச்சி இல்லையா? சூழ்ச்சி அளிக்கிறது. அதை சென்று அறிய வேண்டும். தந்தை யாரு? தந்தை யாரு?
அதாவது தந்தையார் இந்த தினத்துல அதாவது இந்த குழந்தை இந்த அண்டாவிலே முதல்ல எங்கே சொல்லு. இந்த அண்டாவுல வந்தது நீ வந்து சரி சரியா? அது உண்மை என்பது தெரியாது. இந்த அண்டாவிலே நான் பிறந்தபடியா கங்கை என்று சொல்லக்கூடிய நீர் இந்த நீரின் மீது மிதந்து வந்தது இந்த அண்டா. இந்த அண்டாவிலே பிறந்தபடியா கங்காதரன் கங்கையிலே பிறந்தவன் கங்காதரன். கங்கையிலே அந்த அண்டா நகர்ந்து வந்தது. அந்த அண்டாவிலே குழந்தை ஜனனம் எடுத்தபடியா எனக்கு கங்காதரன் தரன். ஏ நீ சிவபூஜை செய்த காரணத்தினால் அந்த நேரத்துக்கு இருந்தபடியா எனக்கு கங்காதரன். எங்க தங்கை எப்படி? அதாவது யமுனா நதியில அதாவது நீங்க குண்டாவில் வந்தபடியா அதாவது யமுனா நதியில குண்டால